Hello and welcome back to the worship service of Grace Baptist Church, Grace Valley once again. Grace Baptist சபை Grace Valley ஆராதனைக்கு ஒரு முறை கூட வருக என்று யாவரையும் வரவேற்கிறோம். And let us sing some songs as usual to praise our God. கர்த்தருடைய மகிமைக்கென்று வழக்கமாக ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோம். நான் நம்பிடும் தேவன் இயேசுவை நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தேவன் இயேசுவை நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே ராஜனே தேற்றி என்னை ஆகிடுவார். இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன்.
சேருவே என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே நான் நம்பிடுவே வாரில் உம்மை சார்ந்திடுவே என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. மகா இருக்கும் கிருபையும் அன்பு நிறைந்தங்களால் தகப்பனே ஆசிரியப்பட்டதான ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளுக்காக ஸ்துதிக்கிறோம் தகப்பனே திருப்பத்துக்கு இல்லாத மகா பெரிய ஸ்லாக்கியும் கிருபி நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு கொடுத்த தகப்பனே இந்த நாளை காணும்படியாக நீர் தந்த இந்த தயவு கிருபிக்காக ஸ்துதிக்கிறோம். விசேஷமாக கொடுத்த தகப்பனே இந்த நாளில் நடக்கக்கூடிய ஆராதனைக்காக உங்களுடைய பாதத்தில் வருகின்ற தகப்பனே ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வ பிரசனம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டிய கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக கொடுத்த தகப்பனே இந்த நாளிலே இந்த ஆன்லைன் மூலியமாக நடக்கக்கூடிய ஊழியத்தை தகப்பனே எங்கெல்லாம் இருந்து உங்களுடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ அங்கெல்லாம் நம்முடைய தெய்வ பிரசனம் இருந்து வழிநடத்த வேண்டிய கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்முடைய தெய்வ பிரசனம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டிய கூட ஜெபிக்கிறோம். சரி, ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனோடு நல்ல தகப்பனே. ஆமென். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் மரணை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உன்னேனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உன்னேனக்கு காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றேன் என் பயம் யாவும் நீங்கிற்று இயேசு கை தூக்கினார் முற்றும் என்னுள்ளம் மாறிற்று இயேசன்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு
என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவே. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர்கள் அதை ஸ்லாக்கியத்தை கொடுத்து இந்த கிரேஸ் பேப்டிஸ்ட் சபை ஆராதனையில் பங்கு பெற வைத்திரியா இருக்காங்க. நன்றி. இப்பொழுதும் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கப் போகிறோம். செய்தியை கொடுக்க போகிற தலைமை போதவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவரை எடுத்து நீர் இந்த ஊழியத்திலே பயன்படுத்தும். அநேக காரியங்களை நீர் அவர் மூலியமாக கற்றுக் கொடுத்தீர். இன்னும் நீர் கற்றுக் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போல் நாங்கள் கேட்கிற செய்தி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கணும் ஜெபிக்கிறோம். நாங்களும் மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை நாங்களும் சொல்ல நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவ பக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனுக்கும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. Let's come back to our sermon this morning, Titus chapter 2 verse 11 to 15. செய்திக்காக நாம் இந்த கடந்து செல்வோம். தீத்து 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11 15 வரை உள்ள வசனங்கள். The title for the sermon is the message of the church. இந்த செய்தியினுடைய தலைப்பு சபையினுடைய செய்தி. Paul had already provided much insight for Titus in regard to establishing a firm foundation upon which to build the church. சபை அந்த பலவத்தான ஒரு அடித்தரையில் எப்படி கட்ட வேண்டும் என்பதை குறித்து பவுல் தீத்துவினிடத்தில் ஒரு உள்காட்சி ஏற்கனவே அவர் எடுத்து உரைத்தார். He had instructed him to ordain elders in every city. எல்லா பட்டணங்களிலேயும் மூப்பர்களை அல்லது போதகர்களை அங்கே சபையில் நியமிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் சொன்னார். Those who would be able to aid in the leadership of the ministry of the church. சபையினுடைய அந்த தலைமைத்துவத்தை தாங்கும்படிக்காக இவங்களை அங்கே நியமிக்க அவர் சொன்னார். He had warned him about false teachers coming in their midst. அவருடைய மத்தியில்
தவறான போதனைகள், கள்ள போதகர்கள் வரும் என்று அவர் எடுத்து சொன்னார். and he offered wisdom in dealing with this danger. இப்பேற்பட்ட ஆபத்தை வந்து எப்படி கையாளுவது என்பதை குறித்தும் அவருக்கு வந்து எச்சரிக்கை ஊட்டினார். He revealed the importance of Christian conduct among all believers. எல்லா விசுவாசிகள் கடையிலும் வந்து கிறிஸ்துவர்கள் என்ற முறையில் எப்படி அவர் வந்து நடக்க வேண்டும், அவருடைய நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவருக்கு வந்து உபதேசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆலோசனைகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. And the need for committed disciples within the church. இந்த சபையில் வந்து ஒரு சீஷன் என்ற முறையில் எப்படி வந்து உறுதி பெற்று போரோட விசுவாசி ஆயிருக்கலாம் என்பதை குறித்தும் உள்ள எச்சரிக்கை அவர் கொடுத்தார். Now that Paul felt confident in his instruction regarding the structure of the church. இந்த சபையினுடைய வடிவத்தை குறித்து இவர் கொடுத்த அந்த ஆலோசனைகள் வந்து அது உறுதியானது என்று புரிந்த உடனே he shared with Titus the most important task of the church. அதுக்கப்புறம் வந்து தீத்துவினிடத்தில் சபையினுடைய முக்கியமான ஒரு வேலை என்ன என்று அவர் எடுத்து சொன்னார். proclaiming the gospel of Christ to those who had yet to hear and respond. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்காத நபர்களிடத்தில், அதுவும் அவர் வந்து கேட்டு அதுக்கு பதிலளிக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். The church would be involved in many aspects of ministry. சபை வந்து ஏராளமான ஊழிய பணிகளில் ஈடுபட வேண்டியது இருக்குது. பட் none would exceed the importance of the gospel. ஆனால் சுவிசேஷம் சொல்லுவதற்கு அப்பாற்பட்ட ஒரு ஊழியமும் முக்கியமாக கிடையாது. If the church accomplished nothing else, சபை ஒன்றும் நடைமுறையில் கொண்டு வராவிட்டாலும் church was to proclaim the gospel to a lost and dying world in hopes of seeing the transformation of lives through Christ. கிறிஸ்து மூலம் இந்த இழந்து போகிற இந்த உலகத்தில் நபர்கள் வந்து உயிர் வாழ்ந்து நித்தியமாக அவரோடு கூட வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு அக்கறையில் அவரோடு இந்த சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல வேண்டியது முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது சபைக்கு. As we strive to serve the Lord in our day, நம்மளுடைய காலகட்டத்தில் கர்த்தருக்காக நாம் வந்து சேவை செய்ய வந்து முயற்சி எடுக்கும் பொழுது we need reminded of the preeminence of the gospel in regard to the ministry of the church. அப்போ இந்த சபையினுடைய ஊழிய பணியில் கிறிஸ்துவனுடைய முன் உரிமை என்ன என்று நாம் வந்து அது புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். We too must ensure that gospel is proclaimed. நாம் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் சுவிசேஷம் மற்ற நபர்களுக்கு எடுத்து கொடுப்பது என்ற காரியத்தை குறித்து உறுதிப்படுத்த வேண்டும். It is impossible to disciple an unbeliever in faith. ஒரு அவிசுவாசியை வந்து விசுவாசத்தில் கொண்டு வர்றது, ஒரு சிஷனாக கொண்டு வர்றது மிக கடினமான ஒரு காரியம். அப்பார்ட் ஃப்ரம் சால்வேஷன் அண்ட் ஜென்யூன் கன்வர்ஷன், ரட்சிப்பும் அது மனம் திரும்புதலும் இல்லாமல் இது சாத்தியமல்லாமல் இருக்கிற ஒரு காரியம். We won't have those who step up in leadership roles and make an impact for Christ. அப்போது அப்பேற்பட்ட நபர்கள் வந்து சபையினுடைய தலைமைத்துவத்தை எடுத்து அங்கே வந்து கிறிஸ்துவுக்காக ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த இவர்களால் முடியாது. So as we reminded the importance of gospel in the ministry, சுவிசேஷ ஊழியத்தில் சுவிசேஷ வேலை வந்து மிக முக்கியமானது என்று எச்சரிக்கை நமக்கு கொடுத்தார். I want to examine the doctrines of grace as we consider the message of the church. அப்போ கிருபையினுடைய அந்த செய்திகள் என்ன என்று, உபதேசங்கள் என்ன என்று இந்த சபையினுடைய செய்தியை குறித்து நம்ம பேசும்பொழுது அதை குறித்து வந்து நாம் வந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தி ஆக்சஸ் த்ரூ கிரேஸ். முதலாவதாக கிருபை மூலம் உள்ள பிரவேசம். I am certain that most of you would agree that God's grace is nothing short of amazing. நீங்கள் எல்லாரும் வந்து என்னோட சேர்ந்து நம்புகிற ஒரு காரியம், ஆண்டவருடைய கிருபை என்று சொன்னால் வந்து நமக்கு வந்து பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு காரியம் என்பதில் சந்தேகமே கிடையாது. Clearly God is superior to man in every way. தேவன் மனிதனுக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து உயர்ந்தவராக இருக்கிறது என்று ஏசாயா 55:9 நம்மளால் பார்க்க முடியும். ஐசாயா chapter 55:9, For as the heavens are higher than the earth. வானம் பூமிக்கு மேல் எவ்வளோ உயர்ந்திருக்கிறதோ, so are my ways higher than your ways. என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளை காட்டிலும் உயர்ந்திருக்கிறது. My thoughts than your thoughts. என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய ஆலோசனைகள் உன்னுடைய ஆலோசனைகளை காட்டிலும் உயர்ந்தது, சிறந்தது என்று சொல்லி. In Psalms 145:17, சங்கீதம் 145:17, The Lord is righteous in all his ways. கர்த்தர் அவருடைய எல்லா வழிகளிலும் நீதியுள்ள நபராய் காணப்படுகிறது. And holy in all his work. அவருடைய எல்லா செய்திகளும் பரிசுத்தமானது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Man could never obtain righteousness of God. தேவனுடைய நீதியை வந்து மனிதனால் பெற்றுக்கொள்ள முடியாது.
Apostle Paul says, all have sinned and come short of the glory of God. Apostle Paul சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவர்களாய் என்று அவர் சொல்லுகிறார். There is none righteous, no not one. நீதிமான் யாரும் இல்லை, ஒருவனாகலும் இல்லை என்று அவர் உறுதியாக சொல்லுகிறார். So what hope does man have if he can never attain the righteousness of God? தேவனுடைய நீதியை பெறாவிட்டால் மனிதனுக்கு என்ன நம்பிக்கை உண்டு? He has hope in grace. கிருபையிலே அவனுக்கு நம்பிக்கை உண்டு. God's grace wasn't offered to the select few or a select group. ஆண்டவருடைய கிருபை வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கொடுத்தது கிடையாது. It has been offered freely to all who will receive it. யாரெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளுகிற நபர்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து இது இலவசமாக அவர் வந்து அளித்திருக்கிறார். There has never been a soul so wicked, a heart so hard, a mind so corrupt that Jesus couldn't save. அதாவது இந்த உலகத்தில் வந்து கர்த்தரால் ரட்சிக்க முடியாத பொல்லாங்கான ஒரு நபரோ கடினமான ஹிருதயமுள்ளவனோ அதாவது பொல்லாங்கான ஹிருதயமுள்ள அது மனதுள்ள ஒரு நபரோ இங்கே கிடையாது. He reached into the depth of the sin to save each and everyone. எல்லா நபர்களையும் ரட்சிக்கும்படி தான் அவர் இந்த உலகத்தில் வந்ததுக்கு உள்ள நோக்கம். So God's grace isn't based on our works of righteousness. நம்மளுடைய நீதியின் கிரியைகளின் அடிப்படையில் அல்ல ஆண்டவர் கிருபை நமக்கு அளிப்பது. It is available to whosoever will. யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை வந்து விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாருக்கும் கிடையாது, விசுவாசிக்கிற நபர்களுக்கு மட்டும்தான். So some may think that God could never love them. ஆண்டவர் வந்து யாரையும் நேசிக்க முடியாத ஒரு நபர் என்று நம்புகிற நபர் உண்டு. அப்படி அல்ல, their life is too far gone. அவருடைய வாழ்க்கை வந்து அவரிடத்திலிருந்து விலகி போனது. And there is no hope for them. அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை என்று நம்புகிற நபர்கள் உண்டு. Nothing could be further from truth. அது வந்து உண்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். In 2 Peter 3:9, 2 பேதர் 3:9, the Lord is not slack concerning his promise. அவருடைய வாக்தத்தத்தை வந்து அவர் வந்து வெறுமையாய் விடுகிற ஒரு நபர் கிடையாது. And some men count slackness. ஒரு சில நபர்கள் வந்து அவர் ஏதோ சொல்லிட்டு அது நடக்காமல் நிறைவேற்றாமல் போகிற ஒரு நபர் என்று அவருடைய அபிப்பிராயம். பட் இஸ் லாங் சஃபரிங் டுவர்ட்ஸ் அஸ். என்ன ஆண்டவர் வருவதற்கு தாமதம், நமக்கு வந்து அவர் நீடித்த பொறுமை உள்ளவராக காணப்படுகிறது. நாட் வில்லிங் தட் எனி ஷுட் பரிஷ். யாரும் இழந்து போகக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் வந்து அவர் வந்து தாமதமாய் இருக்கிறது. பட் தட் ஆல் ஷுட் கம் டு ரிப்பெண்டன்ஸ். எல்லாரும் வந்து மனம் திரும்பி அவரண்டே வர வேண்டும் என்று தான். ஸோ த ஃபேக்ட் இஸ் God stands ready to fill your life with His grace today. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை வந்து அவருடைய கிருபையினால் நிறைக்க ஆண்டவர் வந்து உங்களுக்காக அவர் வந்து காத்திருக்கிறார். செகண்ட்லி, த எபிலிட்டி ஆஃப் கிரேஸ். கிருபையினுடைய அந்த சக்தி என்ன என்று பார்ப்போம். And I remember that there are a lot of people who understand the love of God and Jesus loved for them, but they say that I cannot live a Christian life. ஏராளமான நபர்கள் எனக்கு தெரியும், அவர் வந்து இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு இரட்சகராக வந்தது, அவர் வந்து பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும், எனக்காக தான் அவர் மரித்தது எல்லாம் அவர் புரிந்தாலும் அவர் சொல்லுறதுன்னு தெரியுமா, ஐயோ என்னால் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியாது. அப்பேற்பட்ட நபர்கள் உண்டு. God's grace provides the ability to live for him. ஆனால் கர்த்தருடைய கிருபை அவருக்காக வாழ நமக்கு வந்து ஒரு ஏவுதல் நமக்கு கொடுக்கும். Galatians chapter 2:20, கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது, I am crucified with Christ. நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். Nevertheless I live. இனி நான் அல்ல உயிர் பிழைப்பது, yet not I but Christ lives in me. கிறிஸ்து தான் எனக்குள்ள வாழுகிறது, நான் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். ஸோ யூ வில் நெவர் லீவ் அ பர்ஃபெக்ட் லைஃப். நீங்கள் ஒருபோதும் இந்த உலகத்தில் வந்து பூர்ணமான ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியாது. வி ஆல் மேக் மிஸ்டேக்ஸ். நாம் எல்லோரும் வந்து தவறு செய்கிற நபர்கள். பட் வென் யூ கெட் சேவ்டு, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் காட் வில் சேஞ்ச் யுவர் டிசைர்ஸ். ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் உங்களுடைய விருப்பங்களையும் அவர் வந்து மாற்றிவிடும். யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் வாண்டிங் டு ப்ளீஸ் காட். கர்த்தரை வந்து பிரீதிப்படுத்தணும், அவரை வந்து மகிமைப்படுத்தணும் என்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள வரும். அது இல்லை என்று சொன்னால் பெரிய ஒரு சந்தேகம். கிரேஸ் வில் சேஞ்ச் யுவர் ஆப்பிடைட். கிருபை வந்து உங்களுடைய அந்த தேவனுக்கென்ற அந்த பசியை வந்து உணர்த்திவிடும். யூ வில் ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட் ஆஃப்டர் ரைச்சஸ்னஸ். இட் வில் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். உங்களை பன்மைகள் வந்து அது மாற்றிவிடும். அண்ட் செட் யுவர் அஃபெக்ஷன்ஸ் ஆன் த திங்ஸ் அபவ். அதாவது உங்களுடைய
காரியங்கள் வந்து உங்களுடைய விருப்பங்கள் வந்து உயரத்தில் உள்ள காரியத்தில் வந்து வையுங்கள் என்று சொல்லி, பூமியில் உள்ள காரியங்கள் அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஸோ கிரேஸ் வில் சேஞ்ச் யுவர் ஆக்ஷன்ஸ். கிருபை வந்து உங்களுடைய செயல்பாட்டையும் மாற்றிவிடும். whether you eat or drink, whatever you do all the glory of God. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செஞ்சாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று எல்லாம் செய்யுங்கள் என்று அங்கே சொல்கிறது. ஸோ யூ வில் நாட் ஆல்வேஸ் லீவ் லைக் யூ வாண்ட் டு. அதாவது உங்களுக்கு பிடிச்ச முறையில் நீங்கள் ஒருபோதும் வாழாது. பட் யூ வாண்ட் லீவ் லைக் யூ யூஸ் டு. ஆனால் நீங்கள் வாழ்ந்த விதமாக ஒருபோதும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வாழாது. யூ வில் ஹாவ் அ டிசைர் டு லீவ் லைக் யூ ought to. நீங்கள் வாழ வேண்டிய முறையில் வாழ வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உங்களுக்கு கிருபை அளிக்கும். ஸோ கிரேஸ் allow us to live soberly. தெளிந்த மனதுடன் வாழ இந்த கிருபை நமக்கு ஒரு திறமை கொடுக்கும். அண்ட் ப்ராக்டிஸிங் செல்ஃப் கண்ட்ரோல், சுயத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறமை நமக்கு கிடைக்கும். இட் இஸ் த்ரூ கிரேஸ் தட் வி obtain from all appearance of evil and deny the flesh. மாம்சத்தின் இச்சைகளை வெறுத்து எல்லா பொல்லாங்கையும் வந்து எதிர்க்கிற ஒரு நபராய் வந்து கிருபை நமக்கு வந்து அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும். கிரேஸ் allows us to live righteously. கிருபை வந்து நீதி உள்ள ஒரு நபராய் நம்மளை வாழ நமக்கு ஒரு கிருபை தரும். That is to live a life that reveals to the world the indwelling Christ. எனக்குள் வாசமாயிருக்கிற கிறிஸ்து வந்து இந்த உலகத்திற்கு காட்டி கொடுக்கும்படியாக ஒரு வாழ்க்கை நான் வாழும். And it also allows us to live godly. ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வந்து வாழ நமக்கு அந்த கிருபையை நமக்கு அளிக்கும். And a life that is pleasing to God. தேவனை பிரீதிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும். Grace provides the ability to live a Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படிக்கு இந்த கிருபை நமக்கு அப்பேற்பட்ட ஒரு திறமை நமக்கு அளிக்கும். நம்பர் 3, the anticipation of grace. கிருபையினுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று நாம் பார்ப்போம். 11வது வசனத்தில், ஒன்ஸ் we are saved we become a new creature in Christ. நாம் வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே கிறிஸ்துவுக்குள் வந்து ஒரு புதிய சிருஷ்டியை நாம் வந்து மாறிவிடும். we no longer stand condemned belonging to the world. இந்த உலகத்துக்கு சார்ந்து இந்த உலகத்தோட வந்து நாம் அந்த நியாயத்திற்கப்பட்ட ஒரு நபர் கிடையாது. பட் பிகம் பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய பாகமாக நாம் வந்து மாறிவிடும். கிரேஸ் ப்ரொவைட்ஸ் ஹோப் இன் திஸ் வேர்ல்டு that this world cannot give. கிருபை வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். God's grace sent Jesus the first time to conquer sin, providing for our redemption. அந்த தேவனுடைய கிருபை வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புனது, அவர் வந்து பாவத்தை வந்து பாவத்துக்கு மேல் வெற்றி பெற்று நமக்கு வந்து மீட்பை அளிக்கும்படி தான். And the same grace will send him the second time to call for the church. இரண்டாவது பிதாவினுடைய இதே கிருபை வந்து அந்த சபையை அழைக்கும்படி அவரை வந்து இந்த மத்திய ஆகாசத்திலே அவர் வந்து அனுப்புவார். God's grace exceeds all boundaries of this world. இந்த உலகத்தினுடைய எல்லைகளை தாண்டி தேவனுடைய கிருபை வந்து பயணம் பண்ணுகிற ஒரு காரியம். இட் இஸ்ன்ட் அஃபெக்டட் பை எனி டைம் ஆர் டிஸ்டன்ஸ். அது காலமோ நேரமோ தூரமோ அதை வந்து ஒருபோதும் அசைக்காது, அதுக்கு ஒரு தடையும் ஏற்படுத்தாது. There is coming a day when Jesus will return. கர்த்தர் திரும்பி இந்த உலகத்து வருகிற ஒரு நேரத்தில் and the saved by grace will spend one eternal day in heaven. கிறிஸ்துவுக்குள் பிறந்த நபர்கள் வந்து என்ன தெரியுமா, நித்தியமாக பரலோகத்தில் அவரோடு கூட சேர்ந்து வாழப்போகிறது என்று கொலோசியர் 3:4 நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் 1 John 3:2, 1 யோவான் 3:2 நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கிரேசஸ் ப்ரொவைட் அ ஹோம் ஃபார் த ரிடீம்ட். கிருபை வந்து மீட்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு வீடை வந்து கொடுத்திருக்கிறது. இட் இஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் தட் த சேவ்டு லாங் டு see. ரட்சிக்கப்பட்ட நபர்கள் வந்து பகு காலமாக பார்க்கணும் என்று விரும்பி கொண்டிருக்கிற அந்த விருதுக்கு வந்து ஒரு காட்சி அதோட நிறைவேறல் தான். We must accept His grace for this to become reality for us. இது நமக்கு சரியான ஒரு உண்மையான ஒரு காரியமாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் அதுக்காக அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். Why would anyone turn down such amazing grace? இப்பேற்பட்ட மகா பெரும் கிருபையை வந்து யார் வந்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லும். You might ask, how is all this possible? இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்வி நம் மனசில் வந்துடும். Fourthly, the author of grace. இந்த கிருபை வந்து யார் உருவாக்கினது என்று நாம் பார்க்கும்போது 14வது வசனத்தில் verse 14, I told you that grace is free gift. கிருபை வந்து இலவசமானது என்று நான் ஏற்கனவே சொன்னார். இட் இஸ் ஃப்ரீ, அது இலவசமானது. பட் இட் வாசன்ட் சீப். அது வந்து விலை குறைந்த தரம் குறைந்த ஒரு காரியமாக இருந்ததில்லை. த கிரேஸ் ஆஃபர்ட் டு ஹியூமனிட்டி காஸ்ட் மை டியர் சேவியர்ஸ் லைஃப். என்னுடைய
அந்த மீட்பருடைய உயிர் வந்து தான் இந்த எல்லா நபர்களையும் மீட்கும்படியாக இந்த உலகத்தில் வந்து அவர் கொடுத்தது. He gave himself that we might live. அவர் தன்னே வந்து மரணத்துக்கு கொடுத்தார், நாம் வந்து உயிர் பிழைக்கும்படிக்காக. ட்ரூ கிரேஸ் கேம் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ். கிறிஸ்துவனுடைய அந்த விலை கொடுப்பு, அதனால அவர் விலை கொடுத்ததுனால நமக்கு வந்து உண்மையான கிருபை வந்து அளிக்கப்பட்டது. வேர் இட் இஸ் நாட் ஃபார் கால்வரி, இது கல்வாரி சிலுவை இல்லாமல் இருந்தால் கிரேஸ் வுட் பி ஆஃப் நோ எஃபெக்ட். கிருபைக்கு வந்து ஒரு அழுத்தமும் நம்ம மேலே இருக்காது. ஸோ வாட் டஸ் ஆல் திஸ் மீன் டு அஸ்? இதெல்லாம் நமக்கு என்ன அர்த்தமாகுது? நோட்டீஸ் வை ஜீசஸ் கேவ் ஹிம்செல்ஃப். இயேசு கிறிஸ்து எதற்காக நமக்காக அவர் வந்து பாடுபட்டு மரித்தது? He died upon the cross in order to cleanse us from all our sins. நம்முடைய பாவங்களை வந்து கழுகி சுத்திகரிக்கும்படி அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக, நானும் நீங்களும் தொங்க வேண்டிய இடத்துல அவர் நமக்காக தொங்கினார். அது வந்து நாம் மறக்கக்கூடாது. The truth is Jesus loved you and me enough to become our sacrifice. நம்மளுடைய பரிகார பலியாகும்படிக்கு அவர் நம்மை வந்து அவ்வளோ நேசித்தார் என்றது அதுதான் உண்மையாய் காணப்படுகிறது. ஐ ஹோப் யூ ரியலைஸ் தேட். இது நீங்கள் வந்து புரிந்து கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். அண்ட் ஆல் பீப்புள் ஆர் லவ்ட். எல்லா நபர்களும் நேசிக்கப்படுகிற நபர்கள் தான். ஜீசஸ் வாண்ட் டு டேக் அவர் லைஃப்ஸ் ஆஃப் சின் அண்ட் டிஸ்பயர், எக்ஸ்சேஞ்சிங் தம் ஃபார் அ லைஃப் ஆஃப் ஜாய் அண்ட் விக்டரி த்ரூ ஹிஸ் அமேசிங் கிரேஸ். அவருடைய அற்புதமான அந்த கிருபையை கொடுத்து நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையை அளிக்க அவர் வந்து நம்ம பாவம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். ஐ ஹோப் யூ ரியலைஸ் தட். அண்ட் அது வந்து நீங்கள் வந்து நம்புகிறது என்று நான் நம்புகிறேன். ஃபைனலி, ஃபிஃப்த்லி, தி அப்பீல் டு கிரேஸ். இந்த கிருபையை வந்து நான் வந்து நாடும் பொழுது அது எப்படி என்று verse 15, 15வது வசனத்தில், Paul knew the importance of grace and the need for sharing the gospel. பவுல் வந்து இந்த கிருபையினுடைய முக்கியத்துவம், சுவிசேஷம் நம் மற்ற நபர்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதும் என்று அவர் புரிந்தது. He challenged Titus to be faithful in proclaiming the gospel to all who would hear. இந்த சுவிசேஷத்தை கேட்குற எல்லாத்துக்கும் வந்து இந்த சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய ஒரு சவால் வந்து தீத்துவுக்கு அவர் கொடுத்தார். Titus was also expected to exhort others regarding gospel. தீத்து வந்து மற்ற நபர்களிடத்தில் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கும் வந்து எச்சரிக்கை கொடுத்தார். This has the idea of encouraging, மற்ற நபர்களை வந்து உற்சாகப்படுத்துகிற ஒரு ஊழியம் கூட. Paul also challenged Titus to rebuke others regarding the gospel. மற்ற நபர்களை வந்து அந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் வந்து அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்கிறது. This does not imply that he was to act self-righteously or in a condescending manner. அவர் வந்து அந்த விருப்பத்தில் சுயமாக வந்து செயல்பட வேண்டும் என்ற அர்த்தத்திலே அல்ல. But he was to challenge those who rejected the gospel. சுவிசேஷத்தை புறக்கணிக்கிற நபர்களுக்கு வந்து பெரிய ஒரு சவால் அளிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் தீத்துவினிடத்தில் சொன்னார். Urging them to respond in faith to the grace offered in Christ. கிறிஸ்துவுக்குள் கொடுத்த அந்த கிருபை வந்து நீங்கள் எப்படியாவது அடைய வேண்டும் என்று சொல்லி அவரை வந்து வற்புறுத்த வேண்டும் என்று சொல்லி. He was expected to address sin and when he discovered it. பாவம் பார்க்கும் பொழுது அதை குறித்து அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி பவுல் தீத்துவினிடத்தில் சொன்னார். Calling people to repent and faith. Repentance and faith. ஜனங்களை வந்து மனம் திரும்புதலுக்கும் விசுவாசத்துக்கும் அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். All of this was to be done in boldness. இது வந்து தைரியத்துடன் செய்ய வேண்டிய ஒரு காரியம். Regardless of the thoughts and actions of others. மற்ற நபர்கள் எப்படி செயல்பட்டாலும் அதெல்லாம் வந்து பார்க்காமல் தைரியமாக இந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும். Sharing the gospel was the priority for Titus and the church in Crete. கிரேத்திலே சபைக்கும் தீத்துவுக்கும் இருக்கிற முன்னுரிமை வந்து சுவிசேஷம் மற்ற நபர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றுதான். So the single great moment in my life was when I received Christ as my savior. நான் வந்து கிறிஸ்து வந்து என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷம்தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமான ஒரு நிமிஷம். And his grace was extended as I saw myself hopelessly lost and separated from him. அவரிலிருந்து நம்பிக்கையற்ற முறையில் வேறுபடுத்தப்பட்ட நிலைமையில் ஆயிருந்த நான் வந்து எப்படியா அவருடைய கிருபையினாலே அவரோடு சேர்த்து வைத்த அந்த ஒரு காட்சி. I recognized my need and I believed in the finished work of Christ upon the cross. சிலுவையில் நிவர்த்திக்கப்பட்ட அந்த செய்யப்பட்ட வேலை எனக்காக வந்து
பூர்ணமாக நிவர்த்திக்கப்பட்ட அந்த காரியத்தை நான் நம்பினேன். I was a believer in Christ and a preacher of the gospel. இப்போ சுவிசேஷம் பிரசங்கிக்கிற நபரும் விசுவாசியம் என்ற முறையில் I'm obligated to share the grace of our Lord Jesus Christ that brings salvation with others. மற்ற நபர்களிடத்தில் இந்த ரட்சிப்பை பற்றி நாம் எடுத்து சொல்ல வேண்டிய பெரிய ஒரு கடமை எனக்கு உண்டு. ஸோ வி ஆல் ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த உத்தரவாதம் நாம் எல்லாரும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது. ஷேரிங் த காஸ்பல் இஸ் நாட் ரிசர்வ் ஃபார் த பாஸ்டர். போதகரை மட்டும் சுவிசேஷம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று எங்கேயும் சொல்லவில்லை. எவ்ரி பிலீவர் இஸ் கமாண்டட் டு ப்ரொக்ளைம் த குட் நியூஸ் வித் தோஸ் ஹூ ஹவ் நாட் ரெஸ்பாண்டட். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வராமல் இருக்கிற நபர்களிடத்தில் இந்த சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுகிறது ஒவ்வொரு விசுவாசிகளுடைய கடமை என்று மறந்து போகாது. ஸோ மே த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஹாஸ் will dealt with your heart today regarding salvation. அதாவது இந்த காலை வேளையில் தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய ஹிருதயத்தில் இந்த ரட்சிப்பை குறித்து உங்களுடைய ஹிருதயத்தில் ஏவனார். Have you sensed your need and desire to become a part of the body of Christ? கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கத்தினராக நீங்கள் விருப்பமுள்ள நபர்களாய் காணப்படுகிறதோ? Why not come to Christ by faith today? கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தில் மனம் திரும்புதலோடு ஏன் நீங்கள் இன்னைக்கு வரக்கூடாது? Repent of your sin. இந்த பாவத்தை வெறுத்து நீங்கள் வந்துடுங்கள் and receive Christ as your Savior. அந்த கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். May the Lord help us to know Him and to share the good news to others. அவரை அறிந்து புரிந்து அவருடைய சுவிசேஷத்தை மற்ற நபர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்களாய் நாம் காணப்படட்டும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. യേശുവേ രക്ഷാദായക നിന്റെ സന്നിധി വരുന്നു എൻ്റെ പാപഭാരവുമായി വല്ലഭയേകു രക്ഷയേ എൻ്റെ പാപഭാരവുമായി വല്ലഭ ഉന്നതി വെടിഞ്ഞവനേ മണ്ണിൽ താണുവന്നവനേ ഉന്നതി വെടിഞ്ഞവനേ മണ്ണിൽ താണുവന്നവനേ എനിക്കായിട്ടല്ലയോ ക്രൂശിങ്കൽ ജീവനെ തന്നത് എനിക്കായിട്ടല്ലയോ ക്രൂശിങ്കൽ ജീവനെ തന്നത് യേശുവേ രക്ഷാദായക നിന്റെ സന്നിധി വരുന്നു എൻ്റെ പാപഭാരവുമായി വല്ലഭയേകു രക്ഷയേ എൻ്റെ പാപഭാരവുമായി വല്ലഭയേകു രക്ഷയേ.
പാപം ചെയ്തിടാത്തവനെ പരീക്ഷീണനായവനെ പാപം ചെയ്തിടാത്തവനെ പരീക്ഷീണനായവനെ എനിക്കായിട്ടല്ലയോ ക്രൂശിങ്കൽ ദാഹിച്ചു കേണത് എനിക്കായിട്ടല്ലയോ ക്രൂശിങ്കൽ ദാഹിച്ചു കേണത് യേശുവേ രക്ഷാദായക നിന്റെ സന്നിധി വരുന്നു എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭയേകൂ രക്ഷയേ എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭയേകൂ രക്ഷയേ. ശാപരോഗമേറ്റവനെ പാപമായി തീർന്നവനെ ശാപരോഗമേറ്റവനെ പാപമായി തീർന്നവനെ എനിക്കായിട്ടല്ലയോ ക്രൂശിങ്കൽ പാടുകളേറ്റത് എനിക്കായിട്ടല്ലയോ ക്രൂശിങ്കൽ പാടുകളേറ്റത് യേശുവേ രക്ഷാദായക നിന്റെ സന്നിധി വരുന്നു എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭയേകൂ രക്ഷയേ എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭയേകൂ രക്ഷയേ. എന്റെ രോഗം നീ വഹിച്ചു എന്റെ ശാപം നീക്കി മുറ്റും എന്റെ രോഗം നീ വഹിച്ചു എന്റെ ശാപം നീക്കി മുറ്റും നിനക്കായിട്ടെന്നും ഞാനിനി ജീവിക്കും നിശ്ചയം നിനക്കായിട്ടെന്നും ഞാനിനി ജീവിക്കും നിശ്ചയം യേശുവേ രക്ഷാദായക നിന്റെ സന്നിധി വരുന്നു എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭയേകൂ രക്ഷയേ എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭയേകൂ രക്ഷയേ.
ആത്മദേഹിദേഹത്തെയും സ്വീകരിക്ക എന്നെ ഇന്ന്. ആത്മദേഹിദേഹത്തെയും തരുന്നു നിൻ കൈകളിൽ. തീർക്ക എന്നെ നിന്റെ നീതം പോൽ. തരുന്നു നിൻ കൈകളിൽ. തീർക്ക എന്നെ നിന്റെ നീതം പോൽ. യേശുവേ രക്ഷാദായക, നിന്റെ സന്നിധി വരുന്നു. എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭ രക്ഷയേ. എന്റെ പാപഭാരവുമായി വല്ലഭ രക്ഷയേ. Let's pray. Gracious God, we thank you and praise you once again for this day that you have given to us, and what a great challenge that the church has. And we need to give the gospel to everyone, because the grace is shown from above, and we need to just abstain from all kinds of wicked living, and we need to just follow the footsteps of our Master. And if there is anyone that has not come to you and know you as their Savior, Lord, just speak to them and work in their hearts so that they may understand that you are the living God and Savior. Thank you so much for helping us to share this good news with others. And we are also thankful for the dear ones, those who are everywhere going through this difficult situation. And we ask you to be their portion and strength. Thank you for all the grace and goodness that you have bestowed upon our lives. In Jesus' name we pray. Amen. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனுடைய கிருபைகள், பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். Stotram, mega stotram.